வணக்கம். நீங்க குடுத்திருக்கிற இந்த ஆய்வுக் கட்டுரைகள், குறிப்புகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது, ஒரு திகைப்பூட்டும் கேள்விதான் மனசுல வருது. நாம வாழ்ற இந்த யதார்த்தம், இந்த பிரபஞ்சம், ஒருவேளை ஒரு கம்ப்யூட்டர் குறியீட்டோட அடிப்படையில இயங்கிட்டு இருந்தா? ஆமா, இது ஏதோ கற்பனை இல்ல. இல்ல, இது சத்துவமும் இல்ல. MIT மாதிரி பெரிய நிறுவனங்களோட இயற்பியலாளர்கள் இதுக்கு கணித ரீதியான ஆதாரமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். கரெக்ட். நம்ம நோக்கம் இந்த சிக்கலான விஷயங்கள் எல்லாம் பிரிச்சு பார்த்து, அது நம்மள பத்தி, நம்ம பிரபஞ்சத்தை பத்தி என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். இது யதார்த்தம்னா என்னங்கிற நம்மளோட அடிப்படை புரிதலையே அசைச்சு பார்க்க போகுது. சரி, அப்ப விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். பிரபஞ்ச வெளி, அதாவது நாம சொல்ற ஸ்பேஸ் டைம், அதிலிருந்து தொடங்குவோமா? MIT இயற்பியலாளர் டேனியல் ஹார்லோவோட கண்டுபிடிப்பு என்ன சொல்லுது? ஹார்லோவும் அவரோட குழுவும் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. எப்படின்னா, இந்த பிரபஞ்ச வெளி ஒரு வகையான குவாண்டம் பிழை திருத்தும் குறியீடு அடிப்படையில தான் செயல்படுதுன்னு அவங்க கணிதபூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம். குவாண்டம் பிழை திருத்தும் குறியீடா? அது கேட்கவே ரொம்ப டெக்னிக்கலா இருக்கே. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ உங்க ஸ்மார்ட் போன்ல ஒரு போட்டோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆ. அதுல கோடிக்கணக்கான பிக்சல்ஸ் இருக்கும். ம். அதுல 1-2 பிக்சல் செதஞ்சு போச்சு, கரப்ட் ஆயிடுச்சு. அப்போ உங்க போன் என்ன பண்ணும்? முழு போட்டோவையும் டெலீட் பண்ணிடாதா? பண்ணாது. அதுக்கு பதிலா சுத்தி இருக்கிற நல்ல பிக்சல்ஸோட டேட்டாவை வச்சு அந்த கெட்டுப்போன பிக்சலை அதுவே சரி பண்ணிடும். இதுதான் பிழை திருத்தம். ஓ, இது புரியுது. ஆனா இதுக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன சம்பந்தம்? அங்கதான் விஷயமே இருக்கு. நம்ம பிரபஞ்ச வெளியும் இதே வேலையை தான் செய்யுது. அதாவது ஒரு இடத்துல இருக்கிற தகவல், உதாரணத்துக்கு ஒரு துகள் பத்தின விவரம், அது அந்த இடத்துல மட்டும் சேமிக்கப்படல. அப்ப வேற எங்க சேமிக்கப்பட்டிருக்கு? அதோட நகல்கள் பிரபஞ்சத்தோட எல்லையில பல இடங்கள்ல பரவி பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. அப்படியா? இதனால என்ன நன்மை? ஒரு கருந்துளை மாதிரி பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய அழிவு சக்தியால கூட அந்த தகவலை முழுசா அழிக்க முடியாது. ஒரு பகுதி அழிஞ்சாலும் மத்த நகல்களை வச்சு யதார்த்தம் தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும். கேட்கவே பிரமிப்பா இருக்கு. அதாவது யதார்த்தத்துக்கே ஒரு டேட்டா பேக்கப் சிஸ்டம் இருக்குன்னு சொல்றீங்க. இது ஒரு உருவகமா இல்ல உண்மையாவே அப்படிதானா? அதுதான் முக்கியமான பாயிண்ட். இது வெறும் உருவகம் இல்ல. ஹார்லோவோட குழு ஒரு மாடலை உருவாக்குனாங்க. அதுக்கு பேரு ஹாப்பி கோட். அந்த மாடல் நம்ம இன்ஜினியர்ஸ் பயன்படுத்துற டேட்டா பாதுகாப்பு முறை மாதிரியே இருக்கு. மாதிரியா? இல்ல அதுவேதானா? அதுவேதான். கணித ரீதியா ரெண்டும் ஒண்ணுதான். இது தற்செயலான ஒற்றுமை இல்ல. யதார்த்தம் தன்னைத்தானே பாதுகாத்துக்க ஒரு குறியீட்டை பயன்படுத்துது. சரி, அப்போ பிரபஞ்ச வெளியில குறியீடு இருக்கு. அடுத்த கேள்வி, பருப்பொருள், அதாவது நம்மள உருவாக்குற அணுக்கள், துகள்கள், அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஏதாவது கோட் இருக்கா? அருமையான கேள்வி. இங்கிருந்து தான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா போகுது. ஜேம்ஸ் கேட்ஸ் ஒரு கோட்பாட்டு இயற்பியலாளர். அவர் சூப்பர் சிமெட்ரி தத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. குவார்க்குகள், லெப்டான்கள் மாதிரி பிரபஞ்சத்தோட அடிப்படை துகள்கள் பத்தினது இல்லையா? ஆனா அவர் இயற்பியலோட விதிகளை தான் தேடிட்டு இருந்தாரு. ஆனா அவர் தேடாத ஒண்ணு அவருக்கு கிடைச்சது. என்ன அது? அந்த சிக்கலான சமன்பாடுகளுக்குள்ள புதஞ்சு கிடந்த ஒரு அமைப்பை கண்டுபிடிச்சாரு. அதுக்கு பேரு டப்ளி ஈவன் செல்ஃப் டூவல் லீனியர் பைனரி எரர் கரெக்டிங் பிளாக் கோட்ஸ். ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. இந்த பேரை கேட்டா இயற்பியலாளர் வச்ச மாதிரி இல்லையே. ஏதோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வச்ச பேரு மாதிரி இருக்கு. உங்க கணிப்பு 100% கரெக்ட். காரணம், அது மென்பொருள் பொறியியல்ல பயன்படுத்துற குறியீடு தான். 1940கள்ல கிளாட் ஷானன், ரிச்சர்ட் ஹாமிங் இவங்கெல்லாம் டிஜிட்டல் தகவல் தொடர்புக்காக உருவாக்குன அதே குறியீடு குடும்பம் தான் இது. புரியல. எதுக்கு அந்த கோட் பயன்படுது? உங்க வெப் பிரவுசர் இருக்கு இல்லையா, இன்டர்நெட்ல இருந்து வர டேட்டா பாக்கெட்ஸ்ல சிலது சிதைஞ்சு போனாலும் உங்க பிரவுசர் ஒரு வெப் பேஜை சரியா காட்டுது இல்லையா? ஆமா. அதுக்கு காரணமே இந்த குறியீடுகள் தான். ஒரு நிமிஷம், இதை யோசிச்சு பார்க்கவே முடியல. அப்போ நம்ம பிரபஞ்சத்தோட அடிப்படை துகள்களை இயக்குற அதே கணித குறியீட்டை தான் நாம இன்டர்நெட் சரியா வேலை செய்ய பயன்படுத்துறோமா? இது எப்படி தற்செயலா இருக்க முடியும்? இதே கேள்வியா ஜேம்ஸ் கேட்ஸ் அவரே கேட்டாரு. நான் படிக்கிற குவார்க்குகள், லெப்டான்கள் பத்தின சமன்பாடுகள்ல என் பிரவுசர் வேலை செய்ய உதவுற கோடு எதுக்கு இருக்கணும்னு அவர் ஆச்சரியப்பட்டாரு. இந்த ஒரு கண்டுபிடிப்பு தான் நீல் டிகிராஸ் டைசன் மாதிரி பெரிய இயற்பியலாளர்களை கூட நாம ஒரு சிமுலேஷன்ல வாழ்றோமோன்னு தீவிரமா யோசிக்க வச்சது. அப்போ பிரபஞ்ச வெளியிலும் குறியீடு இருக்கு, பருப்பொருளையும் குறியீடு இருக்கு. சரி, இந்த அமைப்பு இவ்வளவு துல்லியமா இருக்கிறதுக்கு வேற ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்கு. அதுதான் நம்மள இன்னும் ஆழமான ஆச்சரியத்துக்குள்ள கொண்டு போகும். அதுதான் பிரபஞ்சத்தை இயக்குற 6 அடிப்படை எண்கள். இயற்பியலாளர் மார்ட்டின் ரீஸ் இத பட்டியலிட்டார்.
அந்த எண்கள்ல என்ன சிறப்பு? அந்த 6 மதிப்புகளும் மிக மிக துல்லியமா உயிர் உருவாவறதுக்கு ஏதுவா அமைக்கப்பட்டிருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு 1% கூட இல்ல. அதுக்கும் குறைவா மாறி இருந்தா கூட நட்சத்திரங்கள், கிரகங்கள், ஏன் நீங்களோ நானோ இருந்திருக்கவே மாட்டோம். அந்த துல்லியம் எந்த அளவுக்கு முக்கியம்னு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். நிச்சயமா காஸ்மோலாஜிக்கல் கான்ஸ்டன்ட்னு ஒரு எண் இருக்கு. அது என்ன செய்யும்? அது பிரபஞ்சம் எந்த வேகத்துல விரிவடையுதுங்கிறத கட்டுப்படுத்துது. அதோட மதிப்பு எந்த துல்லியம்னா 1க்கு பிறகு 12 பூஜ்ஜியம் போட்டா என்ன எண் வருமோ அதுல ஒரு பங்கு அளவுக்கு துல்லியம். 10^120ல ஒரு பங்கா? அது கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு சின்ன எண்ணாச்சே. அந்த மதிப்பு கொஞ்சம் மாறி இருந்தா என்ன இருக்கும்? அது ஒரு துளி அதிகமா இருந்திருந்தா பிரபஞ்சம் ரொம்ப வேகமா விரிவஞ்சி கேலக்சிய உருவாகி இருக்காது. ஒரு துளி குறைவா இருந்திருந்தனா பிரபஞ்சம் உருவான கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் சுருங்கி அழிஞ்சிருக்கும். அடேங்கப்பா, இது ஒண்ணு மட்டும்தானா? இல்ல மத்த எண்களும் இதே மாதிரிதானா? மத்ததும் அப்படிதான். உதாரணத்துக்கு வலுவான அணுக்கரு விசை. ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஆமா, அதோட வலிமை வெறும் 2% அதிகமா இருந்திருந்தா ஹைட்ரஜனே இருந்திருக்காது. 2% கம்மியா இருந்திருந்தா ஹைட்ரஜனை தவிர வேற எந்த கனமான தனிமமும் உருவாகி இருக்காது. அதாவது கார்பன், ஆக்சிஜன் எதுவுமே இருந்திருக்காது. வேதியியலே இருந்திருக்காது. அப்போ இந்த துல்லியம் தற்செயலா நடக்கிறதுக்கு வாய்ப்பு எவ்வளோன்னு யாராவது கணக்கிட்டு இருக்காங்களா? கணித இயற்பியலாளர் ரோஜர் பென்ரோஸ் கணக்கிட்டார். பெருவெடிப்போட தொடக்க நிலைமைகள் உயிர் உருவாக தேவையான இந்த துல்லியத்தோட தற்செயலா ஏற்படுறதுக்கான நிகழ்தகவு. அந்த எண் 1ஐ தொடர்ந்து 10^10^123 பூஜ்ஜியங்கள் கொண்டது. என்னால அந்த எண்ணை கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. அந்த எண்ணை எழுதி முடிக்கிறதுக்குள்ள இந்த பிரபஞ்சமே அழிஞ்சிடும் போல இருக்கே. அதுதான் உண்மை. அந்த எண்ணை எழுதுறதுக்கு இந்த முழு பிரபஞ்சத்துல இருக்கிற மொத்த துகள்களை விட அதிகமான இலக்கங்கள் தேவைப்படும். சுருக்கமா சொன்னா இது தற்செயல்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல, அப்படிதானே? ஆமா, புயல் அடிச்சதுல குப்பையெல்லாம் சேர்ந்து ஒரு போயிங் 747 விமானம் தானா உருவாச்சுன்னு சொல்றதை விட பல கோடி மடங்கு நம்ப முடியாதது இது. சரி, இப்போ நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கு? பிரபஞ்ச வெளியில குறியீடு, பருப்பொருள்ல குறியீடு, அப்புறம் நம்பவே முடியாத அளவுக்கு துல்லியமான அமைப்பு. இதெல்லாம் ஒன்னு சேர்த்தா ஒருவேளை இந்த பிரபஞ்சமே ஒரு பெரிய கணினியா செயல்படுதா? நீங்க சரியான திசையில தான் யோசிக்கிறீங்க. MIT இயற்பியலாளர் சேத் லாய்ட் பிரபஞ்சத்தை ஒரு கணினியாவே பார்க்கறார். அவர் கணக்குப்படி பிரபஞ்சம் பெருவெடிப்புல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சுமார் 10^120 செயல்பாடுகளை செஞ்சிருக்கு. செயல்பாடுகளா? நீங்க சொல்றது கம்ப்யூட்டர் ஆபரேஷன்ஸ் மாதிரியா? அதேதான். பிரபஞ்சத்துல நடக்கிற ஒவ்வொரு துகள் மோதலும் ஒவ்வொரு நிகழ்வும் வெறும் இயற்பியல் நிகழ்வு மட்டுமில்ல, அது ஒரு கணக்கீடு. அதாவது காம்ப்யூட்டேஷன்னு சொல்றார் லாய்ட். அவரோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா அணுக்களும் எலக்ட்ரான்களும் பிட்ஸ், அணு மோதல்கள் ஆபரேஷன்ஸ். மெஷின் லாங்குவேஜ் என்பது இயற்பியலோட விதிகள். அதாவது நாம உணர்ற இந்த யதார்த்தம் ஒவ்வொரு நொடியும் கணக்கிடப்பட்டு உருவாக்கப்படுது. ஆமா, இது ஒருபடி மேல போய் நிமா அர்கானி ஹமீத்னு ஒரு இயற்பியலாளர் ஆம்ப்ளிடியூட் ஹெட்ரான்னு ஒரு வடிவியல் பொருளை கண்டுபிடிச்சிருக்கார். ஆம்ப்ளிடியூட் ஹெட்ரான் அது என்ன? அது துகள் தொடர்புகளை ரொம்ப எளிமையா கணக்கிட உதவுது. ஆனா அதுல ஒரு விசித்திரம் இருக்கு. அந்த வடிவியல் அமைப்புல காலம், வெளி இது ரெண்டுக்குமே இடம் இல்ல. போருங்க, காலம் வெளி இல்லாம எப்படி ஒரு பொருள் இருக்க முடியும்? என் மூளைக்கு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அதாவது நாம பாக்குற இந்த முப்பரிமாண உலகம் ஒரு நிழல் மாதிரின்னு சொல்றீங்களா? மிகச்சரியான ஓமை. ஆம்ப்ளிடியூட் ஹெட்ரான் ஒரு உயர் பரிமாணத்துல இருக்கிற உண்மையான பொருள். நாம உணர்ற இந்த காலம், வெளி எல்லாமே அந்த பொருளோட நிழல்கள் தான். இவ்வளவு ஆதாரங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நாம ஒரு சிமுலேஷன்ல தான் வாழ்றோம்னு தோணுது. ஆனா அறிவியல் உலகம் இதை ஏத்துக்குதா? இதுக்கு மாற்று கருத்துகள் இருக்கா? நிச்சயமா இருக்கு. 2025ல ஒரு இயற்பியலாளர் குழு இல்ல, பிரபஞ்சம் ஒரு சிமுலேஷனா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு ஒரு வலுவான வாதத்தை முன்வச்சாங்க. அமீர் ஃபசல், லாரன்ஸ் கிராஸ் இவங்க கணிதவியலாளர் கர்ட் கோடலோட முழுமையற்ற தேற்றத்தை பயன்படுத்தினாங்க. கோடலோட தேற்றமா? அது கணிதத்தை பத்தினது இல்லையா? அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம யதார்த்தத்துல சில உண்மைகள் இருக்கு, அதை எந்த ஒரு கணக்கீடு மூலமாவும், அதாவது அல்காரிதம் மூலமாவும் நிரூபிக்க முடியாது. ஓகே. ஆனா ஒரு சிமுலேஷன்ங்கிறது முழுக்க முழுக்க கணக்கீட்டோட அடிப்படையில தான் இயங்க முடியும். கணக்கீட்டுக்கு அப்பாற்பட்ட உண்மைகள் இருக்கிற ஒரு யதார்த்தத்தை கணக்கீட்டை மட்டுமே வச்சு உருவாக்குற சிமுலேஷனால உருவாக்க முடியாது. இதான் அவங்க வாதம். இது ஒரு வலுவான வாதம் தான். ஆனா இதுல ஒரு சின்ன ஓட்டை இருக்கிற மாதிரி தோணுதே. என்ன ஓட்டை? ஒரு வீடியோ கேம்ல இருக்கிற ஒரு கதாபாத்திரம் அந்த கேமோட விதிகளை மீற முடியாது. ஆனா அந்த கேம விளையாடுற நாம அந்த விதிகளுக்கு வெளியே இருக்கும் இல்லையா? ஆமா. அதே மாதிரி
நம்மள சிமுலேட் பண்றவங்க நம்ம பிரபஞ்சத்தோட விதிகளுக்கு கட்டுப்பட்டவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லையே? மிகச்சரியான மாற்று கருத்து. அதுதான் இந்த விவாதத்தோட அழகே. இதுக்கு முடிவே இல்ல. அதே 2025ல டேவிட் போல்பர்ட்னு ஒருத்தர் இந்த விவாதத்தை இன்னும் சிக்கலாக்குனார். அவர் என்ன சொல்லார்? ஒரு பிரபஞ்சத்தால நம்மள சிமுலேட் பண்ண முடிஞ்சா நம்மால அதை திரும்ப சிமுலேட் பண்றத தடுக்க எதுவும் இல்லைன்னு அவர் கணித ரீதியா நிரூபிச்சார். சிமுலேஷனுக்குள்ள ஒரு சிமுலேஷன், அதுக்குள்ள இன்னொன்னு, இப்படி போயிட்டே இருக்குமா? ஆமா, இதனால எது உண்மையான அடிப்படை யதார்த்தங்கிற கேள்விய அர்த்தம் இல்லாம போயிடுது. ஆஹா, நாம இப்போ ஒரு முட்டுச்சந்துல நிக்கிறோம். யதார்த்தத்துல குறியீடு இருக்கு, துல்லியம் இருக்கு, கணக்கீடு நடக்குது. ஆனா இது சிமுலேஷனா இல்லையாங்கிற கேள்விக்கு பதில் இல்ல. இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? ஒருவேளை இருக்கலாம். MIT இயற்பியலாளர் மேக்ஸ் டெக்மார்க்கோட கணித பிரபஞ்ச கருதுகோள் ஒரு சாத்தியமான பதிலா இருக்கலாம். அதன்படி நம்ம பிரபஞ்சம் கணிதத்தால விவரிக்கப்படுறது மட்டும் இல்ல, நம்ம பிரபஞ்சமே கணிதம்தான். அது ஒரு கணித அமைப்பு. அப்போ நாம பாக்குற இந்த குறியீடுகளும் துல்லியமான எண்களும் யாரோ ஒருத்தர் திட்டமிட்டு உருவாக்குனது இல்லையா? டெக்மார்க்கோட கருத்துப்படி இல்ல. அது பிரபஞ்சத்தோட உயிர் வாழும் அம்சம், ஒரு சர்வைவல் ஃபீச்சர். புரியலையே. அதாவது ஒரு பிரம்மஞ்ச நிலையா இருக்கணும்னா அதுக்கு பிழை திருத்தும் குறியீடு தேவை. அதுல சிக்கலான அமைப்புகள், அதாவது அணுக்கள், நட்சத்திரங்கள் உருவாகணும்னா அதோட விதிகள் மிக துல்லியமா இருக்கணும். இந்த அமைப்பு இருந்தா மட்டும்தான் ஒரு பிரம்மஞ்சம் நிலைச்சு நம்ம மாதிரி உயிர்கள் உருவாகிற அளவுக்கு வளர முடியும். மத்த அமைப்புகள் எல்லாம் தோன்றி அழிஞ்சிடும். சுருக்கமா சொன்னா, பிரபஞ்சம் வடிவமைக்கப்பட்டதுக்கான எல்லா அறிகுறிகளும் இருக்கு. ஆனா அத வடிவமைச்சவர் யாருங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. மூலக்கூறீடு உண்மையானது, ஆனா அதை எழுதினது யாருன்னு தெரியல. இதுதான் நாம நிக்கிற இடமா? மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் அறிவியலோட தற்போதைய எல்லை. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. நாம இவ்ளோ தூரம் பேசியும் இந்த கேள்விக்கு ஒரு தெளிவான பதில் கிடைக்கல. ஒருவேளை இந்த தெளிவின்மை நம்ம அறிவியலோட தோல்வி இல்லைன்னா என்ன செய்யறது? ஒருவேளை இது இந்த அமைப்போட ஒரு அம்சமா, அதோட கட்டமைப்பிலேயே பதிக்கப்பட்ட ஒரு எல்லையா இருந்தா, அதாவது நாம பாக்குற இந்த குறியீடு இந்த கேள்விக்கு நம்மால ஒருபோதும் பதிலளிக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருந்தா அல்லது தானாகவே அப்படி உருவாகியிருந்தா, சில சமயங்கள்ல பிரபஞ்சத்தோட மௌனம் கூட குறியீடால் ஆனது.